பழைய திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அமைச்சர் அவர் சொல்றதா அங்க அவர் என்ன சொல்றாரோ எல்லாத்துலயும், அதாவது கலெக்ஷன்ல இருந்து ஒரு சாதாரண ஒரு தெருவோர வியாபாரிகளுக்கு இருந்து பண்ற கலெக்ஷன் இருந்து மைன்ஸ்ல இருந்து எல்லா குவாரிகள் இருந்து எல்லாமே அவர் சொல்றதான். ஸோ எந்த நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த ஒரு பவர் சென்டர், அதாவது மூர்த்தியா இருந்தா அந்த இப்ப ஜல்லிக்கட்டா மூர்த்திக்கு தெரியாமல் மூர்த்தியோட சொல்லுக்கு இணங்காமல் மூர்த்தி யாரை போட்டு நடத்தணும்னு சொல்லலாம் அவர் போட்டு தான் நடத்தணும். எந்த ஊர்ல நடத்தணும் அந்த ஊர்ல தான் நடத்தணும். யாரை வச்சு நடத்தணும், எந்தெந்த மாடுகள் கலந்துக்கணுமோ அவர் சொல்றதான் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பவர் சென்டராக இருந்து பொதுமக்கள் நிகழ்ச்சியும் நடத்துறது இல்லை. நாங்க ஊர்ல எல்லாம் நிறைய பேர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறப்போ எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருந்துச்சு, மூர்த்தி வந்தோடனே நிப்பாட்டிட்டாரு. எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்த ஜல்லிக்கட்டு நிப்பாட்டிட்டாரு, அவர் சொல்றபடிதான் நடக்கணுங்கிறாருன்னு பல ஊர்கள்ல இந்த கோரிக்கைகள் வந்தது. இதை மனதில் வைத்துதான் நாங்க சொல்றோம். இனிமேல் இங்க இந்த நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு வந்த பிறகு எந்த பவர் சென்டர் எங்கேயும் கிடையாது. மக்களுக்கு வேலை செய்யறது தான் இங்க இருக்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்குமே தவிர்த்து ஒரு பவர் சென்டராக இருந்து ஒரு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வசூல் செஞ்சு ஒவ்வொரு ஊர்லயும் கொள்ளையடிக்கிற வேலை இனிமேல் எந்த இடத்துலயும் அது நடக்காது. அதை முற்றிலுமா ஒழித்து விட்டார் தமிழக முதல்வர். அதான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கோம். எல்லாரும் இன்னும் அந்த மனப்பான்மையிலே எல்லாரும் மதுரையில் ஒரு அமைச்சர்னா இன்னும் அந்த மூர்த்தியோட மனப்பான்மையிலிருந்து எல்லாரும் வெளியே வரணும். அந்த பழைய மூர்த்தி, பழைய பொன்முடி, இல்ல பழைய நேரு, இந்த மாதிரியான ஏவா வேலு, இந்த மாதிரியான எந்த பவர் சென்டரும் நம்ம தமிழகத்துல இனிமேல் இருக்க போவதில்லை.